வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கணும் சூப்பரான ஒரு க்யூட்டான ஒரு பர்த்டே வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நாலு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கட் அவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து இப்போ பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோட்டோவை சேவ் பண்ணிடுங்க. இப்போ ஹோம் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. இப்போ மறுபடியும் ஃபோட்டோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா மெட்டீரியலுமே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்லாம் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். இதை செலக்ட் பண்ணிட்டு கேன்வாஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நோ ஃப்ரேம் அப்படின்னு வந்துருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு ரேஷியோவில் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிப் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸை ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணலாம். நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். கிராப் ஆப்ஷனுக்கு போங்க. 1:1 ரேஷியோ கொடுத்துட்டு கரெக்டாக உங்கள் ஃபோட்டோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கிராப் பண்ணிவிட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ பிளண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுங்க. இப்போ இந்த இமேஜை அந்த ஃப்ரேம்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஜூம் பண்ணி கரெக்டாக உங்களோட இமேஜ் வந்து அதுக்குள்ளே ஷோ ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம், இல்லை கலர்ஃபுல்லாக கொடுத்துக்கிறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொடுத்தாலும் சரி, இல்லை கலர்ஃபுல்லாக கொடுத்தாலும் சரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு வந்து கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒன் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு 1:1 ரேஷியோ. ஸோ இது கொடுத்தீங்கன்னா தான் மேலே இமேஜ் மேலே டச் ஆகாமல் இருக்கும். மறுபடியும் பிளண்ட் ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இந்த இமேஜுமே அதோட சைஸை கம்மி பண்ணி கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இமேஜ் மேலே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கரெக்டாக அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனாக அதுக்கும் வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எஃபெக்ட் போடுறப்ப அது உங்களுக்கு இன்னும் நல்லாவே ஷோ ஆகும். இப்போ மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி வச்சுருந்துருப்போம். அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி சைடில் இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கிறனோ சேம் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு இந்த மாதிரி சைடாக வந்து செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மே மந்தோட காலாண்டர் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிளண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. இப்போ இந்த இமேஜ் இந்த மாதிரி கேப் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவுக்கு மேலே ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதில் வேணும் அப்படின்னா லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே பிப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஹார்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு என்னோடய நேமை கிராப் பண்ணிடுங்க. டிக் ஐகானை கொடுத்துட்டு பிளண்ட் ஆப்ஷனில் போய் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு டிக் ஐகானை கொடுங்க. உங்களுக்கு எந்த டேட்டில் பர்த்டேவோ அந்த டேட் மேலே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ ஒரு டேட் மேலே மென்ஷன் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் உங்களுக்கு என்ன டேட்டோ அந்த டேட் மேலே மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே கொஞ்சமாக உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். வேணால் அந்த இடத்துல நீங்கள் யாருக்கு பர்த்டே மேக் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நேமை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை சேவ் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் ஃபோட்டோவாக கூட வச்சுக்கலாம். இப்போ வீடியோன்ற கேட்டகரி செலக்ட் பண்ணி நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி எடிட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கேன்வாஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபிட்டுன்னு இருக்கும் ஃபஸ்ட்டு. அதை கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக அதே சைஸ்க்கு உங்களுக்கு செட் ஆகிடும். டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு டியூரேஷன் எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிப் ஆப்ஷன் இருக்கும். அதில் வீடியோ கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக வந்துட்டு மைனஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு பிளண்ட் ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஆடியோன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி மியூசிக்கை கிளிக் பண்ணி மை மியூசிக்கை கிளிக் பண்ணி உங்கள் கேலரியில் இருக்க சாங்ஸில் ஏதோ ஒரு சாங் நீங்கள் என்ன ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு சூப்பராகவே ஷோ ஆகும். ஸோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக அந்த ஹார்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ அது வேணும் அப்படின்னா நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டாக நான் சொன்ன மாதிரி கொடுத்துக்கோங்க. இல்லை கலர்ஃபுல்லாக இமேஜஸை கொடுத்துக்கிறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.